வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நபி தோழர்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும், குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இங்கு அமர்ந்திருக்கும் நம்மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, தினமும் திருமறை குர்ஆனுடைய சிறிய அத்தியாயங்களுடைய தமிழாக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அத்தியாயம் 103வது அத்தியாயம். திருக்குர்ஆனுடைய 103வது அத்தியாயம் அஸ்ர், அல் அஸ்ர், காலம். இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 3 வசனங்கள் இருக்கிறது. மொத்தமே 3 வசனங்கள் தான். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதை நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்திலேயே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வத்தவாஸௌ பில் ஹக்கி வத்தவாஸௌ பிஸ் ஸப்ர், இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து உண்மையை கடைபிடிக்குமாறு ஒருவருக்கொருவர் அறிவுறுத்தி பொறுமையை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தி கொள்வோரை தவிர அப்படின்னு அல்லாஹ் நிசரா முடிக்கிறான். 3 வசனங்கள். முதல்ல அல்லாஹ் ஒல் அஸ்ர் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக. வந்தாலே சத்தியம்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் படைத்த எதன் மீது வேண்டுமானாலும் சத்தியம் செய்வான். இது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அல்லாஹ் என்ன செய்வான்? ஒல் ஃபஜ்ரிம்மா, அதிகாலையின் மீது சத்தியமாக. ஒஸ்ஸமாயி அப்படிமா, வானத்தின் மீது சத்தியமாக. ஒல் லைலி அப்படிமா, இரவின் மீது சத்தியமாக. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் படைத்த எதன் மீதும் அவன் சத்தியம் செய்வான். ஆனால் நாம் என்ன, யார் மீது சத்தியம் செய்யணும்? படைத்தவன் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அந்த சத்தியம் உண்மையா இருக்கணும். இப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்துல சத்தியம் செய்யறான்னு சொன்னா அது பொய்யாகுமா? ஒரு காலம் பொய்யாவாது. ஆனா மனுஷ சத்தியம் செஞ்சா அந்த சத்தியத்தை சில நேரத்தில் நம்ப கூட முடியாது. ஆமா, இவன் 1000 சத்தியம் போடுவான், இவன் சத்தியத்தை நம்ப முடியுமா அப்படின்னு ஒரு நிலையில சில பேர் இருப்பாங்க. அந்த நிலைக்கு நாம் வந்துவிடக்கூடாது. நாம் அல்லாஹ்வை சாட்சியாக ஆக்குவதாக என்றால் அதுல உண்மைத்தன்மை இருக்கணும். உண்மைக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? அல்லாஹ் மீது சத்தியம் செய்யணும். ஆனா இன்னைக்கு சத்தியம்லாம் இன்னைக்கு என்ன ஆகுது? சர்வ சாதாரணமான ஒரு விளையாட்டை. இத்தனை சத்தியம் செஞ்சானப்பா, சத்தியம் சொன்னானப்பா, ஆனா அதுல உண்மை இல்லையே அப்படி நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இது மனிதனுடைய நிலைப்பாடு. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் சத்தியம் செய்தான் என்று சொன்னால் அதுல 100% என்ன செய்யும்? உண்மை இருக்கும். இதான் அல்லாஹ்வுடைய நிலை. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? எதன் மீது வேணாலும் சத்தியம் செய்வான். அப்படி காலத்தின் மீது சத்தியமானு சொல்றான். காலம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாம சத்தியம் கூட நாம சில நேரத்தில் சத்தியம் செய்வோம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த 30 ஜுஸ் குர்ஆன் மீது சத்தியமாக அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் சத்தியம் செய்வாங்க. அப்படி சத்தியம் செய்யலாமா? அப்படின்னு சத்தியம் செய்யக்கூடாது. நாம அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும். நபிகளாருடைய காலத்துல சில நபித்தோழர்கள் காபாவின் மீது சத்தியம் அப்படின்னாங்க. இறை ஆலயம் காபா இருக்கா இல்லையா, காபத்துல்லா மீது சத்தியமா அப்படிம்பாங்க. அப்ப இது கேட்ட சில வேறு கொள்கையில் உள்ளவங்க ரசூலாட்ட சொல்றாங்க, என்ன உங்க மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை பண்றாங்க, என்ன செஞ்சாங்க? கஅபாவின் மீது ஆணையாக அப்படிங்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அதை அக்செப்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க அப்படி பண்ணக்கூடாது, ஒரு ரப்பில் கஅபா அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க.
கஅபாவின் இறைவன் மீது ஆணையாக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாற்று கொள்கையில உள்ள ஒருத்தர் ஒரு விஷயத்தை வந்து சொல்றான்னு சொன்னா அது ரசூல் என்ன செய்றாங்க, அக்செப்ட் பண்ணிட்டு ஆமா அது தப்பு தான், நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நீங்க செய்வதாக இருந்தால் ஒரு ரப்பில் காபா, காபாவின் இறைவன் மீது சத்தியமாகன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதுல நம்ம என்ன வழங்கணும் சொன்னா, நாம சத்தியம் செய்வதாக இருந்தால் படைத்த ரப்பு மீது மட்டும் தான் செய்யணும், சத்தியம் செய்யணும். அதை நீங்க வழங்கிக்கீங்க. சில பேர் என்ன செய்வாங்க, பிள்ளைங்க மேல சத்தியம் செய்வாங்க, நான் பெத்த என் பிள்ளைங்க மேல எல்லா மேலையும் சத்தியமாக, தலை மேல அடிப்பாங்க. அப்படி இது மாதிரி காரியம் என்ன செய்யக்கூடாது, நாம செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், காலத்தின் மீது சத்தியமாக சொல்லி காட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் பேசுகிறான், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதர்கள் அனைவர்களுமே நஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மனிதர்கள் இருக்கிறாங்க, நஷ்டத்துல தான் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, யாரை தவிர, இவர்களை தவிர இந்த லிஸ்ட்ல நாம வரணும். இன்ஷா அல்லாஹ் நாம நஷ்டவாளிகளை ஆய்விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய இவர்களை தவிர அல்லாஹ் சொல்றானா இல்லையா, அந்த லிஸ்ட்ல நாம வரணும். இவர்களை இல்லாம மத்த எல்லாரும் என்ன செய்றாங்க, நஷ்டத்துல இருக்கிறாங்க. யாரு, இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத்தி, எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு, இல்லல்லதீன ஆமனு, ஆமனுனா நம்பிக்கை கொண்டு, வ அமிலு சாலிஹாத்தி நற்செயல்கள் செய்து, இறைவனை நம்பிக்கை கொள்ளணும், அல்லாஹ்வுக்காக நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நிலையில் இருக்கணும். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத்தி, இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து, வத்தவாசௌ பில் ஹக்கி, உண்மையை கொண்டு அறிவுறுத்தி, இந்த சத்திய கொள்கை கொண்டு என்ன செய்வாங்க, அறிவுறுத்தி கொண்டு இருப்பார்கள். ஒத்தவாசௌ பிஸ்ஸபர், பொறுமையை கொண்டு பொறுமையை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தி கொள்வார்களே, அவர்களை தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அப்ப 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். 4 விஷயத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்கள் வெற்றியாளர்கள், இவர்களை தவிர அனைவரும் யாரு, நஷ்டவாளிகள் தான், நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். ஒன்னே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, நல்ல காரியங்கள் நற்செயல்கள் செய்ய வேண்டும். மூன்றாவது, இந்த சத்திய மார்க்கமாகிய உண்மையை மக்கள் மத்தியிலே போதித்துக் கொண்டிருக்க வேண்டும். நான்காவது, பொறுமையை கொண்டு அறிவுறுத்திக் கொண்டிருக்க வேண்டும், பொறுமையை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அனுசரித்து சொல்றான். இந்த 4 லிஸ்ட்ல நாம இருந்தோம் சொன்னா நாம யாரு, வெற்றியாளர்கள். இப்படி இல்லாதவர்கள் நஷ்டத்துக்குரியவர்கள், அவர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக சிறிய சூறா தான், ஆனால் மனிதனுடைய தன்மை குறித்து முழுவதுமாக பேசக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறாவை நாம எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். அவ்வப்போது தொழுகையில் என்ன செய்வோம், ஓதக்கூடிய ஒரு நிலையில் இருப்போம். இந்த சூறா ஓதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், யாரை தவிர இந்த மாதிரியா ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் செய்து உண்மையை போதித்து பொறுமையை போதித்துக் கொள்வோரை தவிர என்று அல்லாஹ் சொல்றான். இதை நான் விளங்கி ஓதக்கூடிய மக்களா இருக்கணும். ஒரு தடவை நான் சொல்றேன், நீங்க ஓதிக்கிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்திலேயே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வத்தவாஸௌ பில் ஹக்கி வத்தவாஸௌ பிஸ்ஸபர், இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து உண்மையை கடைபிடிக்குமாறு ஒருவருக்கொருவர் அறிவுறுத்தி பொறுமையை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தி கொள்வோரை தவிர. அதாவது நல்ல வணங்கிங்க, இந்த லாஸ்ட் வசனம் தான் ரொம்ப மெயினே. இல்லல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டு, ஓ அமிலு சாலிகாத்தி, நற்செயல்கள் செய்து, ஒத்தவாசவுனா அறிவுறுத்தி, பில் ஹக்கினா உண்மை, ஹக்குன்னு சொல்லுமா இல்லையா, உண்மையை ஒருவருக்கொருவர் அறிவுறுத்தி, ஒத்தவாசவ் மேலும் அறிவுறுத்தி, பிஸ் சபர் பொறுமையை அறிவுறுத்திக் கொள்வோரை தவிர அல்லாஹ் சொல்றான். இதை விளங்கி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.